தமிழ் செய்திகள். சபேசனை பொறுத்தவரையில் அவர் திறமையாக தனது பாடலை முன்வைத்து வருகின்றார். கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்றுக்கொள்ளாத சுற்றுக்கள் குறையின்றி கூற வேண்டும். அதாவது கடந்த சீசன்களில் போட்டியாளர் ரிஷிதாவுடன் இணைந்து டூயட் சுற்றில் சபேசன் பாடியிருந்தார். இதற்கு ரசிகர்கள் பலரும் இவருக்கு டைட்டில் வின்னராக வரக்கூடிய அதிக வாய்ப்பு சபேசனுக்கு இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள். சபேசனின் குரல் பல பேரை மெய்சிலிருக்க வைத்தது. இலங்கையில் இருந்து இந்தியா சென்று சாதனைக்காக முன்வந்த ஓர் இளைஞர். தனது கல்வித்துறையில் அவர் எவ்வாறு சாதித்தார் என்பதை விட தான் இந்த சங்கீதத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று அவர் கடும் பயிற்சிகளை மேற்கொண்டார். அவருக்கு அந்த வாய்ப்பு இலங்கையில் சக்தி டிவியினூடாக 2வது இடம் கிடைக்கப்பெற்றது. இருந்தாலும் தான் தேசிய ரீதியில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா சென்று சரிகமப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவருக்கு வாய்ப்புகள் பல குவிந்து கொண்டிருந்தாலும் பலரின் செல்வாக்கு இருந்தாலும் டூயட் ரவுண்ட் சுற்றில் நூடாக டிக்கெட் டு பெனாலியில் 2வது இடத்துக்கு போகும் சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கவில்லை என்பது அவரை விட ரசிகர்களுக்கே கவலையாக இருக்கின்றது. தொடர்ந்தும் சபேசனுக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்கப்பட போகின்றன என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.